நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட சென்னை மற்றும் தூத்துக்குடி பிரான்ச்சில் டிஎன்பிஎஸ்சிக்கான சூப்பர் பேட்ச் அப்படிங்கிறத நடத்த போகிறாங்க. இந்த டிஎன்பிஎஸ்சிக்கான சூப்பர் பேட்ச்சில் வெறும் 50 பேர் மட்டும்தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. இந்த 50 பேரில் நீங்களும் ஒருத்தராக வரணும் அப்படின்னா மே 7ஆம் தேதி நடக்கக்கூடிய ஹைப்ரிட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு நீங்கள் கிளியர் பண்ணணும். அதை கிளியர் பண்ணதுக்கப்புறமா உங்களை பர்சனல் இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ண போகிறாங்க. சூப்பர் பேட்ச் பற்றின டீட்டெயில்டான தகவலை கொடுக்கறதுக்காகவே மே 2ஆம் தேதி சென்னையிலேயும் தூத்துக்குடியிலையும் ஒரு ஸ்பெஷல் செஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. மறக்காமல் வந்து அட்டன் பண்ணுங்கள். வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், அசோக் குமார் லஹிரி ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த வைஸ் சேர்மன் ஆஃப் நித்தி ஆயோக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். இவர் தான் வந்து நித்தி ஆயோகோட வைஸ் சேர்மன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நித்தி ஆயோகோட சேர்மன் யாருன்னா பிரைம் மினிஸ்டர் தான் நித்தி ஆயோகோட சேர்மனா இருப்பார். சரியா? அது மட்டும் இல்லாம ஃபுல் டைம் மெம்பர்ஸ் ராஜீவ் கௌபா, கேவி ராஜு, கோபர்தன் தாஸ், அபய் கரந்திக்கர், அடுத்தது எம் ஸ்ரீனிவாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 5 பேரை ஃபுல் டைம் மெம்பர்ஸாகவும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது அசோக் குமார் லஹிரி அவரை பத்தி மட்டும் இங்க நம்ம பாக்குறோம். ஏன்னா இது ஒரு ஆர்கனைசேஷனை ஹெட் பத்தி நமக்கு கொஸ்டின் கேட்கலாம் வாய்ப்பு இருக்கு. இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. சரியா? எலெக்ஷன் கமிஷனர் பத்தி எல்லாம் கேட்டிருக்காங்க. அவர் என்ன கேடர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அதனால இவரை பத்தி நம்ம பாக்குறோம். அசோக் குமார் லஹிரி வந்து பாத்தீங்கன்னா he served as chief economic advisor from 2002 to 2007. 2002 முதல் 2007 வரை தலைமை பொருளாதார ஆலோசகராக இருந்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். 15th ஃபினான்ஸ் கமிஷனோட ஒரு உறுப்பினராக இருந்திருக்கிறார். இதுவும் கரெக்ட் தான். அது மட்டும் இல்லாம ஐஎம்எஃப்ல, வேர்ல்டு பேங்க்ல, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல எல்லாம் முக்கியமான பதவிகள்ல இருந்திருக்காரு. ஓகேங்களா? இப்ப எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல இருந்திருக்காரு. வேர்ல்டு பேங்க், ஐஎம்எஃப்ல எல்லாம் முக்கிய பொறுப்புகள்ல வந்து இருந்திருக்கிறார். சரியா? மூணுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, OPEC was established in 1960 with its headquarters in Vienna. 1960 ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் அப்படிங்கிற இந்த அமைப்பு உருவாக்கப்படுது. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா யுஏஇ வந்து இந்த அமைப்புல இருந்து வெளியே போறாங்க. மே 1ஆம் தேதியில இருந்து அவங்க இந்த அமைப்புல இருந்து வெளியே போறாங்க. அதனால 12 உறுப்பினர்களாக இருந்த இந்த ஒபெக் அப்படிங்கிற அமைப்பு இப்ப 11 உறுப்பினர்களாக மாறப்போகுது. அதான் ஃபாலோயிங் த withdrawal ஆஃப் யுஏஇ there are 11 members in ஒபெக் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியா? ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, which section of the RTA Act mandates 25% reservation of seats in private schools for students from economically weaker sections and socially disadvantaged groups அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டிஐ சட்டம் 2009ஆம் ஆண்டு வந்திருக்கும். அந்த சட்டத்தின்படி பார்க்கறப்ப 25% இடங்களை வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து பொருளாதாரத்துல பின்தங்கிய மாணவர்களுக்கு, சமூகத்துல விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யணும். சரியா? சோ அது எந்த செக்ஷனுக்கு கீழே வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செக்ஷன் 12 சப் கிளாஸ் 1 சப் கிளாஸ் சி அப்படிங்கிற இந்த செக்ஷனுக்கு கீழே தான் அந்த ப்ரொவிஷன் வந்து இருக்கு. சரியா? லாஸ்டா டிசைனர் ரைஸ் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க இந்தியாவை சேர்ந்த விஞ்ஞானிகள். அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இட் இஸ் டெவலப்டு பை சயின்டிஸ்ட் அட் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் இன்டர் டிசிப்ளினரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் திருவனந்தபுரம். ஸோ இந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் தான் இதை உருவாக்கியிருக்காங்க. அந்த டிசைனர் ரைஸை பார்த்தீங்கன்னா நார்மல் அரிசியை எடுத்து உடைச்சு அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கண்டென்ட்ஸை மட்டும் எடுத்து மறுபடியும் ரைஸாக உருவாக்குறதா அந்த டிசைனர் ரைஸ். நம்மளே டிசைன் பண்ணிக்கலாம் எவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும், எவ்வளோ அயன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அதில் ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறத பண்ண மாட்டாங்க. ஓகேவா? சும்மா நார்மலாக ரைஸை உடைச்சு அதுல இருந்து பிரேக் பண்ணி கொண்டு வராங்க. அதனால அதுல புரோட்டீன் லெவல் வந்து அதிகமா இருக்கு, கிளைசெமிக் இண்டெக்ஸ் வந்து கம்மியா இருக்கு. ஓகேவா? கிளைசெமிக் இண்டெக்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா கம்மியா தான் இருக்கணும் ஒரு அரிசியில. அப்பதான் வந்து இந்த சுகர் பேஷண்ட்க்கு எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சோ மூணுமே கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ.